ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு புதுமையான பாதாம் சிக்கன் பார்க்க போகிறோம். அதுக்கு சிக்கன் வாங்கி ஒரு கிலோ சிக்கன் நல்லா உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் இது ஊற வைக்கணும். அதுக்கு இந்த சிக்கன் ஒரு கிலோ கூட மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், இது மூணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் இது வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் இது மேரினேட் ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஸ்பெஷலாக ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு 4 ஏலக்காய், 5 கிராம்பு, 3 பட்டை, 4 வரமிளகாய், ஒரு 2 இல்லாட்டி 3 பிரிஞ்சி இலை, ஒரு பிஞ்ச் கல்பாசி, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி, இது கூட பாதாம் ஒரு 10 இல்லாட்டி 15 எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கோம். அது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கை விடாமல் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ரோஸ்ட் ஆகணும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 அன் ஹவராக மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 தக்காளி பழமாக இருக்கிற மாதிரி நல்லா ஸ்க்யூப் பண்ணி வச்சுருக்கேன்.
அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கங்க. எனக்கு கொஞ்சம் பத்தலை, அதனால் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பேர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதை பாருங்கள், இது பார்க்குறக்கே ஒரு நல்ல கலராக இருக்குது. இது கூட ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சிக்கன் நல்லா வேகட்டும். இதுக்கு ஒரு 3லேருந்து 4 சவுண்டு விசில் விட்டுக்கலாம். இது இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 4 சவுண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பாதாம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நம்மளோட பாதாம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.